விருத்தாசலத்தில் மகிழா காங்கிரஸ் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவி அரசி என்கின்ற அரசாயி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசீனா சையத் பங்கேற்று உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார். முன்னதாக மாநில தலைவி ஹசீனா சையத்திற்கு மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இறுதியாக புதிய நிர்வாகிகளுக்கு நியமன கடிதத்தை மாநில தலைவி வழங்கினார். இக்கூட்டத்தில் திரளான மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவி ஹசீனா சையத், உடனடியாக அமல்படுத்த வேண்டி போராடும் 33% இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜில் என்பது ராஜீவ்காந்திஜி அவர்களின் கனவு. அதை அவர் நிறைவேற்றினாரா என்றால் ஆம், அதை அவர் நிறைவேற்றினார். இன்று அது 50% உயர்ந்துள்ளது. ஆனால் ஆண்டு கொண்டுள்ள பாஜக அரசு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் என்ற அந்த அரசியல் நிர்ணயத்தை அவர்கள் பாராளுமன்றத்தில் செய்துவிட்டு அதை அமல்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. சட்டமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் இருக்கக்கூடிய 6000 பதவிகளில் இன்று அவர்கள் 33% இடஒதுக்கீடை அமல்படுத்தி இருந்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட 2000 பெண்கள் இன்று சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இருந்திருப்பார்கள். ஒரு மணிப்பூர் அரங்கேறும் போதுதான் பாராளுமன்றத்தை நடத்த விட்டிருப்போமா? இல்ல ஒரு லக்கிம்பூர், ஹாத்ரஸ் போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கும் போது நாங்கள் சும்மாதான் இருந்திருப்போமா? இல்ல விலைவாசி உயர்வெல்லாம் இப்படி தலைக்கு மேல் ஏறிக்கொண்டு போகும்போது அகில இந்திய பாஜகவின் மகளிர் மோர்ச்சாவை சார்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் தேசிய தலைவியாக இருக்கின்றார். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறாரா என்றால் இல்லை. ஆனால் கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதற்காக அவர் பேசுகிறார். ஆம், நாங்கள் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கின்றோம். ஆனால் கோயம்புத்தூரில்